ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமான பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போனோம் அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மிக மிக ரொம்ப முக்கியமான வீடியோ. ரொம்ப கவனமாக கவனித்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களால் தெளிவாக இதை புரிஞ்சிக்க முடியும். இந்த போனோம் இதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள்லாம் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த போனோவில் முக்கியமாக ஒரு 4 வார்த்தை இருக்குது. இந்த 4 வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குது. இது ஹவாய் தத்துவமாக இருக்குது. அந்த 4 வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால், முதல் வார்த்தை ஐ எம் சாரி, 2வது வார்த்தை ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, 3வது வார்த்தை தேங்க்யூ, 4வது வார்த்தை ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுது, இந்த 4 வார்த்தை என்ன பண்ணுது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் ஒரு மனுஷனுக்கு தேவையானது எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த பிரபஞ்சம் தேவையான போது கொடுக்கறது, தேவையில்லாத போது கொடுக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி செயல்படுறதில்ல. ஓகேங்களா? 24 hour எவ்ரி செகண்டு, ஒவ்வொரு நொடியும் இந்த உலக மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நம்ம தெரு குழாக்கள்லாம் குடிநீர் குழா இருக்கும். அங்கே 24 hour தண்ணி வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்க. நமக்கு தேவைன்னா போய் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? தேவையில்லைன்னா நம்ம பிடிக்காமல் இருக்கலாம். இது சும்மா உதாரணத்துக்கு தான். அப்படி 24 hour எங்கேயும் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுபோல் இந்த பிரபஞ்சமானது 24 மணி நேரமும் அது எப்பையும் மனிதர்களுடைய தேவைகளை கொடுக்கறதுக்கு அது தயாராக இருக்குது, கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. அதை பெற்றுக்கொள்ளும் இடத்தில் நாம் இருக்கோமா அப்படின்னு கேட்டால், பெரும்பாலான மக்கள் அப்படி கிடையாது. அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் அந்த 4 வார்த்தை மிக மிக முக்கியமாக நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. சரி, ஓகே. நம்ம இப்போது அந்த போனோவில் இருக்கிற அந்த 4 வார்த்தையை பற்றி பார்ப்போம். 1 ஐ எம் சாரி, 2 ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, 3 தேங்க்யூ, 4 ஐ லவ் யூ. அதாவது தமிழில் சொன்னால், மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னிக்கவும், நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த 4 வார்த்தை உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படின்னு கேட்டால், இந்த 4 வார்த்தை உங்கள் குணமாகவே மாறணும். இனிமேல் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், விரோதிகள், சில தவறான நெகட்டிவான எண்ணங்கள், குணங்கள், இல்லை போறாமை, இல்லை பிடிக்காதவங்க, வெறுத்தவங்க, சண்டை போட்டவங்க, மதிக்காதவங்க, அவமானப்படுத்தினவங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க, இதுபோல் இன்னும் நிறைய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சவங்களும் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணவங்களும் இருக்கலாம், நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணதாகவும் இருக்கலாம். இதை எல்லாத்தையுமே உங்கள் மனதளவில் சமரசம் பண்ணணும். ஓகேங்களா? முதல்ல ஐ எம் சாரி வருது இல்லைங்களா? உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ, நீங்கள் யாரெல்லாம் வெறுக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுருக்கலாம், மன்னிப்பு கேட்காம விட்டுருக்கலாம், அவங்கள எல்லாத்தையுமே மனதளவில் மன்னிச்சிருங்க. செய்கிறது மட்டும் இல்லை, இனிமே தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டாலும் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிற பழக்கத்தை வச்சுக்குங்க. 2வது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கடுமையாக சில பேருக்கு துன்பத்தை கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நேரடியாகவோ இல்லை மனதளவிலாவதோ நீங்கள் அந்த மன்னிப்பை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. உங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் இந்த மன்னிப்பை அழுத்தம் திருத்தமாக நிச்சயமாக நீங்கள் கேட்குறது நல்லது. அது தப்பு உங்கள் மேலே இல்லைனாலும் பரவாயில்லை. தப்பு அவங்க மேலே தான் இருக்குது. இருந்தாலும் நான் அவங்கள ரொம்ப காயப்படுத்திட்டேன்,
பேசிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது, ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அழுத்தமாக நீங்கள் மனதளவுலையோ இல்லை நேரடியாகவோ கண்டிப்பாக இதை நீங்கள் சமன் செய்யணும். அது நடந்து முடிஞ்சதுக்கு மட்டும் இல்லை, இனிமே நடக்க போகிற விஷயங்களுக்கும் இது உங்கள் குணநலமாக மாற்றிக்கிட்டு தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும். 3வது தேங்க்யூ. இது நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு 50 முறை 100 முறை கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம அவ்வளோ பேரை சந்திப்போம், அவ்வளோ பேர்கிட்ட பேசுவோம், இல்லை அவ்வளோ பேர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் பரிமாறிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்களே நம்ம உபயோகப்படுத்தும் போது தேங்க்யூ சொல்லலாம். உதாரணத்துக்கு சாப்பிடும்போதோ, தண்ணி குடிக்கும்போதோ, இல்லை டீ குடிக்கும்போதோ நமக்கு தேவையான விஷயங்கள் எது கிடைச்சாலும் நம்ம எதை பயன்படுத்தினாலும் அதுக்கும் தேங்க்யூ சொல்லலாம். இந்த தேங்க்யூ அப்படிங்கிறது நம்ம வீட்டிலையே தொடங்கணும். ஓகேங்களா? அம்மா ஏதாவது செஞ்சு கொடுத்தாலோ, இல்லை அப்பா ஏதாவது கொடுத்தாலோ, இல்லை சகோதரனோ சகோதரியோ, இல்லை வீட்டில் யாராவது சின்ன சின்ன உதவிகள் செஞ்சாலும் இந்த தேங்க்யூ அப்படிங்கிற விஷயம் நம்ம வீட்டிலேருந்தே தொடங்கணும். நம்ம வெளியில் எங்கே போனாலும் சின்ன சின்ன உதவிகள் யாராவது செஞ்சாலும், இல்லை நம்ம காசு வாங்கிக்கிட்டு தான் ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் தேங்க்யூ சொல்லலாம். புரியுதுங்களா? தேங்க்யூ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. ஓகேங்களா? உங்களுக்கு உதவி செஞ்சதுக்காகவோ, இல்லை உங்களுக்கு ஒரு விஷயத்த செஞ்சதுக்காகவோ நிச்சயமாக அதுக்கு பெருமைப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு தேங்க்யூ சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உண்மையிலேயே அதுக்காக அவங்க உங்களுக்கு செஞ்சதுக்காக பெருமைப்படுவாங்க. இது பிரபஞ்சத்துக்கும் பொருந்தும். இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷனில் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற கான்செப்ட்டு மிக மிக ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அதனால் இந்த தேங்க்யூங்கிற வார்த்தை அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 முறைனாலும் பயன்படுத்துங்க. சரி, ஓகே. 4வதாக இருக்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா ஐ லவ் யூ. இது மிக மிக முக்கியமான வார்த்தை. இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே நீங்கள் அசைக்கக்கூடிய வார்த்தை. இந்த ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தை ஏதோ லவ்வர்ஸ் மட்டுமே சொல்லிக்கக்கூடிய வார்த்தை கிடையாது. ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அன்பு நிறைந்ததாகவும் கருணை நிறைந்ததாகவும் தான் இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம 100% நம்ம குணமாகவே மாற்றிட்டோம், இந்த அன்பு நிறைஞ்ச குணம் மனிதனாகவே நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பிரபஞ்சத்தோடையே இணைஞ்சிட்டதா அர்த்தம். சொல்லப்போனால் நாமளே பிரபஞ்சமாக ஆயிட்டோம், இன்னும் சொல்லப்போனால் நாமளே கடவுளாக மாறிட்டோன்னு அர்த்தம். இந்த அன்பானது ஏதோ தெரிஞ்சவங்களுக்கோ, இல்லை நண்பர்களுக்கோ, இல்லை சொந்தக்காரங்களுக்கோ மட்டுமே நம்ம காட்டக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமே காட்டக்கூடிய ஒரு விஷயமா நம்ம குணமாக மாற்றிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர் மேலேயும் நம்ம அன்பு செலுத்தணும், இயற்கை மேலே அன்பு செலுத்தணும், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்து மேலேயும் அன்பு மட்டும்தான் செலுத்தணும். அன்பு தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தது அப்படிங்கிறதுனால தான் அன்பே சிவம், அன்பு தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. இது எல்லா மதங்கள்லேயுமே அன்பை பற்றி ரொம்ப ஆழமாக அன்பு தான் கடவுள் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காங்க. நம்ம வள்ளல் பெருமான் கூட எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்லி ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி திருவருட்பா பாடலில் 3269வது பாடலில் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் மலைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிருளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே அப்படிங்கிற பாடல். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக கலாத்தியர் 5:14 பைபிள் வசனமும் சொல்லுது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அன்பை பற்றி. ஓகேங்களா? ஏன்னா இந்த உலகமே அன்பால் மட்டும்தான் இயங்குது. பல பேர் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் பணம் தாங்க முக்கியம், பணம் தாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்பு தான் முக்கியம். அன்பால் தான்
இங்கே பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்க குடும்பத்தை அளவு கடந்து நேசிக்கிறாங்க, அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுக்கிறாங்க. அதனால் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும், அவங்க தேவையெல்லாம் நம்ம பூர்த்தி செய்யணும், அவங்கள இந்த சமூகத்தில் உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக மட்டும்தான் பணமே தவிர, பணம் மட்டுமே வாழ்க்கையில் முக்கியமான விஷயமா ஒரு காலம் ஆகாது. சரி, ஓகே. இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஹோப்போனோவில் 4வதா பாயிண்ட் ஐ லவ் யூ இருக்குது இல்லைங்களா? இந்த ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயம் நம்ம மனசில் ஆழமாக பதிச்சுக்கணும். இந்த ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு பயன்படக்கூடிய எல்லா பொருள்கள் மேலேயும் சொல்லலாம். நீங்கள் குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பாட்டில் இருந்து, ஓகேங்களா? நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து, உங்களுக்கு எதுவெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிச்சி பயன்படுத்துகிறீங்க, அந்த எல்லா பொருட்களுக்கும் கூட சொல்லலாம். நீங்கள் சம்பளம் வாங்கும்போது, அந்த பணத்தை கையில் வாங்கும்போது, அந்த பணத்துக்கு ஒரு கிஸ் கொடுத்து ஐ லவ் யூன்னு கூட சொல்லிவிட்டு உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இதை நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலியில் சொல்லலாம். உங்கள் குழந்தைங்களுக்கோ, இல்லை அப்பா அம்மாவுக்கோ, இல்லை சகோதரன் சகோதரிகளுக்கோ, இப்படி யாருக்கிட்ட ஒன்றாலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். பிடிச்சவங்களுக்கோ இல்லை பிடிக்காதவங்களுக்கு கூட சொல்லலாம். இது எல்லாம் பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பெரும்பாலான பேர்கிட்ட நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாருக்கிட்டலாம் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியுமோ அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு மற்றவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே மனதளவில் சொன்னால் போதும். ஏன்னா அவங்க மேலே நமக்கு ஒரு நெகட்டிவான கருத்து இல்லை நெகட்டிவான எண்ணமோ இருந்தால் கூட நம்ம மனசில் இருந்து நீங்கிடும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப வெறுப்பாக இருக்கும். பலகாலமாகவே இந்த ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்குது. ஆனால் நீங்கள் வெளிப்படையாக பழகும்போது அதை வெளியே காட்டிக்காத மாதிரி பழகுறீங்க. ஆனால் இனிமே அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. உங்கள் மனசளவில் அவங்கக்கிட்ட ஒரு ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பழகுங்க. ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி பழகுங்க. அந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் இருக்குது இல்லைங்களா? ஒரு வெறுப்பு, பிடிக்காத எண்ணம், அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த ஐ லவ் யூ வார்த்தை இருக்கும். இந்த ஐ லவ் யூ, இந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் உங்கள் ஆழ் மனசில் ஆழமாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் வெறுக்கிறதுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அப்படி நீங்கள் எதுவுமே வெறுக்கப்படாத ஒரு மனநிலையில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட இணைஞ்சிட்டீங்க, பிரபஞ்சமாகவே ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? ஒரு குழாவில் 24 ஹவர் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பிடிக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்களாக இருந்தால் நம்ம போய் பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி 24 ஹவரும் பிரபஞ்சத்தோடவே இணைஞ்சதுனால உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுக்குற ஒரு தகுதி வாய்ந்த நபராக நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நான் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காது, நிறைய விஷயங்கள் வெறுக்கிறேன், பிடிக்கல அப்படின்னா ஏன் என்ன பிரபஞ்சத்துக்கு பிடிக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை வெறுத்தாலும் இந்த பிரபஞ்சத்தையே வெறுக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா இங்கே எல்லாமே பிரபஞ்சத்தோட சொத்து, பிரபஞ்சத்தோட இணைஞ்சே இருக்குது. சொல்லப்போனால் நீங்களும் பிரபஞ்சத்தோட சொத்து தான். அப்போது பாருங்கள், இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயங்கிறத நீங்கள் நல்லா இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஹோப்போனோவில் இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சாலே மிச்சம் 3 விஷயம் நீங்கள் பிடிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா அன்புக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க அன்பு நிறைஞ்சவராக மாறிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே வராது. ஏன்னா நீங்கள் எண்ணத்தால் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மனம் முழுக்க அன்பு நிறைஞ்சு இருக்கிறதுனால. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோப்போனோவில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய இந்த 4 வார்த்தை மூலயமா நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத உண்மை தான். ஏதோ இந்த வார்த்தைகளை நம்ம மந்திரம் போல் வாயில் மட்டுமே உச்சரிக்கிறதுனால மட்டும் எந்த மாற்றமும் வராது. இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்வியலாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த 4 வார்த்தைகள் நம்ம குணநலங்களாகவே மாற்றிக்கணும். இந்த வார்த்தைகள் உங்களை எப்படி மாற்றி இருக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு
இந்த தப்பு அவன் தான் செஞ்சிருந்தான்னு தெரிஞ்சா நிச்சயமாக அவன் மன்னிப்பு கேட்டுருவான் அப்படின்னு உங்களை சொல்லணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் கூட நிச்சயமாக அவங்க நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு உங்களை சொல்லணும். நான் எவ்வளோதான் திட்டுனாலும் வெறுத்தாலும் ஏதாவது தப்பாக பேசினாலும் அவன் என் மேலே வச்சிருக்கிற அன்பு ஒருபோதும் ஒரு துளி கூட குறையாது அப்படின்னு உங்களை சொல்லணும். இந்த மாதிரி இந்த 4 வார்த்தை உங்களை டோட்டலாக மாற்றி இருக்கணும். அப்படி மாற்றி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் நடக்கும். சொல்லப்போனால் நீங்கள் ஒரு பாலைவனத்துக்கு போனாலும் உங்களுக்காகவே இந்த பிரபஞ்சம் மழை பொழிய வைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த 4 குணநலங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்த்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தியே தீரும் அப்படிங்கிறத உறுதியாக உங்கள் ஆழ் மனதில் ஆழமாக அந்த நம்பிக்கையை விதைங்க. அந்த நம்பிக்கையின் பலம்தான் உங்கள் வாழ்க்கையின் பலமும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.